ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவில் நடிச்சிட்டு வர நடிகைகள் அதாவது தன் கணவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்போ தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது எந்தெந்த நடிகைகள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை விந்தியா 2008 கோபாலகிருஷ்ணன் இவங்களை திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்க யாருன்னா நடிகை பானுபிரியா இவங்களுடைய பிரதர் தான் இவங்க. 2012 விந்தியா அவர்கள் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நடிகை கௌதமி 1998 சந்தீப் பார்ட்டியா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 1999 ஒரே வருடத்தில் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவதா நடிகர் கமல் கூட ஒரு 10 வருடங்கள் பார்த்தீங்கன்னா லிவிங்ல இருந்துட்டு வந்தாங்க. அவங்களையும் இப்போ பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. நடிகை கன்சிகா இப்போ 2022 ஷாக்கில் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இந்த வருடம் 2026 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு எந்த ஒரு பணமோ எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. சிவப்பதிகாரம் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்த நடிகை மம்தா மோகன்தாஸ் 2011 பிரஜித் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 2012 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நடிகை மகேஸ்வரி 2005 சாணக்கியன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கும் ஒரு மகன் இருக்கிறாங்க. 2010 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ சிங்கிள் மதரா அவங்க மகனை வளர்த்துட்டு வராங்க. அடுத்தது டிடி ஒரு ஆங்கர் 2014 ஸ்ரீகாந்த் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 2017 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறாங்க, இப்போ பண்ணுவாங்க, இவங்கள பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்க தரப்புல இருந்து இந்த செகண்ட் மேரேஜ் பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. பிஜே ரம்யா 2014 அப்ரஜித் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் திருமணமான ஒரே வருடத்தில் 2015 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த நடிகையான ரச்சிதா மகாலட்சுமி சீரியலில் இருந்து இப்போ சினிமாவில் நடிச்சிட்டு வராங்க. 2015 தினேஷ் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இப்போ இவங்க செப்பரேட்டாக இப்போ தனித்தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. டிவோர்ஸ் அப்படிங்கிறது இவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் இவங்களுக்கு கிடைக்கல, ஆனால் தனித்தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. நடிகை அம்பிகா 1988 பிரேம்குமார் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 1996 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவதா 2000 ரவிகாந்த் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களும் 2002 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நடிகை சுகன்யா ஸ்ரீதர் இவங்களை 2002 திருமணம் பண்ணி திருமணமான ஒரே வருடத்தில் 2003 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நடிகை ஐஸ்வர்யா பாஸ்கரன் 1994 தன்வீர் அகமது இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 1996 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய கணவர் புகைப்படம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துமே பதிவிடலை. இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க. நடிகை வனிதா அவர்கள் இவங்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. 4 திருமணம் பண்ணியிருக்காங்க. 4 திருமணமும் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ சிங்கிள் மதரா பார்த்தீங்கன்னா 2 பெண் குழந்தைகளையும் வளர்த்துட்டு வராங்க. நடிகை நளினி 1987 நடிகர் ராமராஜன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2000 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் தன் கணவரை பார்த்தீங்கன்னா விவாகரத்தை செஞ்சு பிரிஞ்சிட்டாலும் தன்னுடைய பிள்ளைகள் எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் 2 பேருமே ஒன்றா போகிறது ஒன்றா வர்றது அந்த மாதிரி தான் இருந்துட்டு வராங்க. நடிகை சரிதா முகேஷ் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க 1988. இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2011 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நடிகை ஸ்வர்ணமால்யா 2002 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் தன் கணவருடைய புகைப்படத்தையும் எந்த ஒரு இடத்துலையுமே பதிவிடலை. 2004 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நடிகை ரேவதி 1986 சுரேஷ் சந்திரமேனன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 2013 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நடிகை காவேரி அவர்கள் நடிகர் சூரியகிரண் அதாவது குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க. நம்ம ரஜினிக்கு சின்ன வயசு ரோல்லாம் இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. இவங்க ஒரு டைரக்டரும் கூட. சூரியகிரண் யார் அப்படின்னா சீரியல் நடிகையான சுஜிதா இவங்களுடைய பிரதர் தான் இவங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. திருமணமாகி கொஞ்சம் நாள் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்ம சூரியகிரண் அவர்கள் பார்த்தீங்கன்னா இவரும் இப்போ நம்முடன் இல்லை. நடிகை மஞ்சு வாரியர் 1998 நடிகர் திலீப் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 2015 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நடிகை பானுபிரியா 1998 ஆதர்ஸ் கௌசல் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2005 இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நடிகை சீதா அவர்கள் 1990 நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 2001 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ரெண்டாவதா நடிகர் பார்த்திபன் திருமணம் பண்ணிக்கல. நடிகை சீதா செகண்டா 2010 நடிகர் சதீஷ் இவங்களை திருமணம் பண்ணி 2016 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நடிகை லிசி அவர்கள் பிரியதர்ஷன் இவங்களை 1990 திருமணம் பண்ணி 2016 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நடிகை ஹீரா ராஜகோபால் 2002 புஷ்கர் மாதவ் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் தன்னுடைய கணவரோட புகைப்படத்தை எந்த ஒரு இடத்துலையுமே பதிவிடலை. 2006 டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. நடிகை மனிஷா கொயர்லா சம்ரத் தகால் இவங்களை 2010 திருமணம் பண்ணி 2012 டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்போ செகண்ட் மேரேஜை பற்றி எந்த ஒரு இடத்துலையுமே இவங்களும் பதிவிடலை. நடிகை இஷா கோபிகார் டிம்மி நாராங் அப்படிங்கிறவங்கள 2009 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2023 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க.
நடிகை சோனியா அகர்வால் 2006 டிரெக்டரும் ஆக்டருமான செல்வராகவன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 2010 பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. செல்வராகவன் செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம சோனியா அகர்வால் இன்னும் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கல. நடிகை ரேஷ்மா பாசிபிலிட்டி இவங்க கண்டிப்பாக தெரியும், சீரியல் அண்ட் சினிமா நடிகை. ராஜராகுல் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஒரு மகன் இருக்கிறாங்க. சிங்கிள் மதராக தன் மகனை வளர்த்துட்டு வராங்க. சீரியல் பண்ணிக்கிட்டு வராங்க. நடிகை மீரா வாசுதேவன் இவங்க பார்த்தீங்கன்னா விஷால் அகர்வால் இவங்களை 2005 திருமணம் பண்ணி 2008 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஜான் கொக்கைன் இவங்களை 2012 திருமணம் பண்ணி 2016 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. மூன்றாவதாக 2024 பிபின் இவங்களை திருமணம் பண்ணி இவங்களையும் 2025 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 3 திருமணம் பண்ணி 3ம் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகளில் உங்களுக்கு எந்த நடிகைகள் ரொம்ப பிடிக்கும்? இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வருடங்கள் ஆனாலும் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது எந்தெந்த நடிகைகள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. பார்த்தா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.